இல்லைங்களா? இப்போ வந்து சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டை எடுத்துக்கோங்க. சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ல நான் பாப்புலரான பிராண்டு பேர்லாம் சொல்ல விரும்பல. எதெல்லாம் சுகர் ஃப்ரீன்னு போடுறாங்களோ அதுலலாம் நீங்க இன்கிரீடியண்ட்டை போய் பாருங்க. அதுல எல்லாத்துலயுமே வந்து ரிஃபைன்டு மைதா தான் இருக்கும். மைதா இருக்கும், பாம் ஆயில் இருக்கும், அடிட்டிவ்ஸ் இருக்கும். அப்போ சுகர் ஃப்ரீல வந்து இந்த அஸ்பார்டேம், சார்பிட்டால், எரித்திட்டால், இல்லைன்னா வந்து ஸ்டிவியா, இந்த மாதிரியான ஜைலிட்டால் போன்ற சாக்கரேன் போன்ற இனிப்பை டைரக்டா அதிகப்படுத்தாத இந்த மாதிரியான இனிப்புகள் அதுல நிறைய இருக்கும். ஆனா அடிப்படையில அது ஒரு மைதா மாவுல பண்ண ஒரு பிஸ்கெட்னு வச்சுப்போம். சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டாவே இருக்கட்டும். இனிப்பை தூண்டுவது, உடம்புல சர்க்கரை ஏறுறது இனிப்புனால மட்டும் இல்லைங்க, மைதானாலையும் தான். ஸோ நீங்க சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்னு ஒன்று சாப்பிடுவீங்க. அதானா எதுல பண்ணுவாங்க? எல்லா பிஸ்கெட்டும் எதுல பண்ணுவாங்க? மைதால தான் பண்ணுவாங்க. ஸோ மைதால, ரிஃபைன்டு மைதால பண்ணும்போது அந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டாவே இருந்தாலும் அந்த மைதாவில் தூண்டப்படும் சர்க்கரையினால சர்க்கரை ஏறும். சர்க்கரை ஏறாவிடில் உடல் பருமன் கூடும். இதுல வந்து எந்த சர்க்கரை வராதவங்களுக்கு உடல் பருமன் ஆகும். சர்க்கரை வந்தவர்களுக்கு உடல் பருமன் கூடாது, சுகர் ஏறும்.